திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க தான் போகுதுன்னு அடுத்த இடத்துல சொல்கிறார். நடந்தா என்ன தப்பு, நடந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் நான் சொன்னேன், நீங்க சிவசேனாவோட கூட்டணி வச்சவங்க, நீங்க யாரோட கூட்டணி வைக்கல? திருவனந்தபுரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரி, கன்னியாகுமரியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழமை இயக்கம். அப்ப நீங்க என்ன கொள்கையை வச்சிருக்கீங்க? அவங்களுக்குள்ள என்ன கொள்கை இருக்குன்னு அண்ணன் மாணிக்கம் தாக்குகிறார். சரி, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் தாவேக்கா உங்களுக்குள்ள கொள்கை ஒற்றுமை சொல்லுங்க. இன்னைக்கு கொடுத்துட்டாங்களா, ஆட்சியில் பங்கு வச்சுட்டாங்கல்ல, உங்களுக்கும் தாவேக்காக்குள்ள ஒரு கொள்கை சொல்லுங்க. இருமொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனை உங்க நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறுல உங்க நிலைப்பாடு என்ன? நவோதயா ஸ்கூல்ல உங்க நிலைப்பாடு என்ன? ராஜீவ்காந்தி நவோதயா ஸ்கூல் தானே பேர் வச்சிருந்தீங்க. அது அவங்க சேர்ப்பாங்களான்னு கேளுங்க. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவாருன்னு கேளுங்க. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேக்காக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை இருக்குது? 2011 நாகப்பட்டினத்தில் நான் மீனவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினேன்னு சொல்லி சொன்னாரு. 2011 ஆல் இந்தியா லெவலில் யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் போய் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, இதே நாகப்பட்டினத்துக்கு மீனவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன். எப்போ வந்தாரு? 2011. 2011 யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? உங்க ஆட்சி தானங்க நடந்துட்டு இருந்துச்சு. மீனவர்கள் தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டது எந்த ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில் தானே. அப்ப உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன கொள்கை இருக்குது?